வணக்கம் சார். அமெரிக்காவுல ஏற்கனவே வந்து நம்ம அமெரிக்க அரசியல் பத்தி பேசியிருப்போம். ஏற்கனவே வந்து தேர்தல்ல 4 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்றத, அத பத்தி அவர் வெற்றி எப்படின்றத பேசியிருப்போம். அவர் வெற்றி பெற்று பதவியேற்கும்பொழுது பல்வேறு அதிரடி அறிவிப்புகளால வந்து கவனத்தை ஈர்த்திருக்காங்கிறத பார்க்குறோம். பல கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் ரொம்ப பலரும் அத காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா வந்து அந்த அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த குடியுரிமை ரத்து அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை. 22 மாகாணங்கள் வந்து அவருக்கு எதிரா வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்ற இடைக்கால தடைலாம் வேற போட்டிருக்காங்க. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட்லாம் மாறுது. ஓவரால் அவரோட அதிரடி அறிவிப்புகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ இது ஒரு உலகத்துக்கு பெரிய சேலஞ்சாக தான் வந்திருக்குது. ஏன்னா அவர் உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து வெளியேறிட்டார், பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து வெளியேற்றினார். ஸோ இது வந்து பருவநிலை மாற்றம் சம்மந்தமான ஒப்பந்தம். இதுக்கு முன்னால் ஏற்கனவே 2 முறை அமெரிக்கா ஒரு முறை வெளியேறியிருக்கிறது. இது 2வது முறை வெளியேறியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியில் போகிறது பெரிய பாதிப்பு. எப்படின்னா, உலக சுகாதார நிறுவனத்துக்கான நிதி உதவி பெரிய அளவில் பாதிக்கப்படும். டபிள்யூஹெச்ஓட ஒர்க்கெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். டபிள்யூஹெச்ஓட ஒர்க் பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்னா உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகின் பல பாகங்களில் சில பாகங்களில் வந்து மறுபடியும் வந்து தொற்று நோய்களோட அபாயம் அதிகமாகிட்டுருக்கு. போலியோ ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் வந்து போலியோ அவுட் பிரேக்லாம் இருந்துகிட்ருக்குது. ஆப்பிரிக்காவில் அதே மாதிரி இருக்குது. காசாவில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் டபிள்யூஹெச்ஓக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வரும்? ஏன்னா பெரிய அளவில் டபிள்யூஹெச்ஓக்கு ஃபண்டிங் வந்து அமெரிக்கா தான் பண்ணிக்கணும். இந்த ஃபண்டிங்கை வெளியில் போகிறான்னா அர்த்தம் ஃபண்டிங் ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு முன்னாலும் வெளியில் போயிருக்காரு, மறுபடியும் உள்ளே வந்திருக்கு, இப்போ மறுபடியும் வெளியில் போய்விட்டார்கள். இது வந்து உலக சுகாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து 2 பாலினம் தான், ஆண் பெண் தான்றதுன்னா ரொம்ப அயோக்கியத்தனமான. ஏன்னா பல ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு திருநங்கைகள், திருநம்பிகள், எல்ஜிபிடிக்யூ 72 விதமான பாலின வகைகள் இருக்கின்றாங்க. எல்லாரையுமே வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக நிராகரிக்கிறார். ஒன்லி ஆண் பெண் சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு அணுகுமுறை. அந்த விஷயம் எப்படி சார்? இப்போ ஏன்னா இன்றைக்கி எல்பிஜிடிக்யூ வந்து அவங்களுக்கு தங்களுக்கான அந்த தங்களுக்கு தனி ஒரு பேரை நடத்துறது, தாங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து வகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உலக அளவில் முக்கியத்துவம் பெறக்கூடிய இடத்துக்கு வராங்க அவங்க. இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு கொடுத்த தண்டனைலாம் வந்து நினச்ச மொத்த கவர்மெண்ட்டே வருத்தப்படக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம் மாறுது. அவங்க வந்து இன்றைக்கி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு வராங்க. இப்படி வந்து ஒரு உலகத்தினுடைய ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு நாடு அமெரிக்கா இப்படி ஒரு ஸ்டாண்ட் அவங்களுக்கு எதிராக எடுக்கிறதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? மிக மிக பிற்போக்குத்தனமானது. அவர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு அமெரிக்க இராணுவத்தில் இனிமேல் இடம் இல்லைன்றார். திருநங்கைகள் அமெரிக்காவில் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவங்களாம் எங்கே போவாங்க? உங்களுக்கு இந்த சமூகம் எப்படி அவங்களை கைவிட முடியும்? 2 பாலினம் தானே நீ எப்படி சொல்லு? அறிவுள்ளவன் சொல்லுவானா? மருத்துவ ஆராய்ச்சிப்படியே 2 பாலினங்கள் கிடையாது, 2க்கும் மேற்பட்ட பாலினங்கள் இருக்குது. திருநங்கைகள், திருநம்பிகள் வந்து லிஸ்ட்லேயே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட தீர்மானங்களில் தேர்ட் செக்ஸுக்கான உரிமைகள் வரையறுக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது அதையே ரத்து பண்ணுவேன்றது இனிமேல் 2 பாலினம் தான் அப்படின்னு சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம். மொத்தத்தில் இது பெரிய டிஸ்டர்பன்ஸாக அமெரிக்காவுக்கு உள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியிலையும் ஏற்படுது. அதே மாதிரி பொருளாதார விவகாரங்களில் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மிரட்டலை விடுக்கிறார். அமெரிக்காவில் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண, அப்படி இல்லைனா உன்னோட பொருட்கள் மீது 2 மடங்கு வரி விதிப்பண்றார். டாரிஃப் 2 மடங்கு விதிப்பண்றார். இறக்குமதி வரியெல்லாம் கூட்டுன்றிருக்கார் பெரிய அளவில். பிரிக்ஸ் நாடுகள் வந்து டாலர் இல்லாமல் தங்களுடைய சொந்த கரன்சியில் வியாபாரம் பண்ணால் 100% உங்கள் பொருட்கள் மீது வரி விதிப்பு. அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை மிரட்டினார். அவர் துப்பாக்கியை கழுத்தில் வச்சு நெத்தி போட்டில் வச்சு மிரட்டுற வேலையை தான் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறார். உலக அமைதிக்கு, புவி வெப்பமயமாதலுக்கு, எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் ட்ரம்ப் இன்றைக்கி உருவாகியிருக்காரு. நாளைக்கு போக போக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் நல்லது. இந்த நிலை இப்படியே தொடர்மையானால் அது நிச்சயமாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய பதட்டத்துக்கு தான் வழிவகுக்கும். சார், இப்போ உலக அமைதிக்கே அவர் வந்து ஒரு பிரச்சனை இருக்கார் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ உலக அமைதிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த உலக அமைதியை சீர்குலைக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர், அந்த போரை நிறுத்த சொல்லி அவர் பேசுகிறார். நிறுத்துங்க, இல்லாட்டி வந்து ரஷ்யாவுக்கு வந்து பொருளாதார தடை போடும் அப்படின்ற அளவில் மிரட்டுறாரு. இது எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி ஒரு பிம்பம், இந்த பக்கம் இப்படி ஒரு பிம்பம், எப்படி பார்க்கலாம்? போர் வேணான்றதில் உறுதியாக இருக்கார். அதில் வந்து குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்தணுன்றார் அவர் வந்து. ஆனால் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வழிகள், நிறுத்தலான ரஷ்யா மீது தடைகளை விதிப்புன்றதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமானது. ஏன்னா நீங்கள் கையை முறுக்கி இன்னொரு வல்லரசை வழி கொண்டு வர முடியாது. அதை தான் அவர் செய்கிறார். இன்றைக்கி வந்து போர் நின்றால் நல்லது தான். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நிறுத்தப்பட்டால் அது நல்லது, நிச்சயமாக நல்லது. ஏன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மனிதகுலம் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா மட்டுமல்ல, உக்ரைன் மட்டுமல்ல, பல ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை உக்ரைன் வாரால் 3 ஆண்டுகள், அடுத்த மாதம் வந்து 3 ஆண்டுகள் முடியும். 22 பிப்ரவரியில் ஆரம்பிச்சு 3 ஆண்டுகளாக வந்து கரெக்டாக இன்னையோட 2 ஆண்டுகள் 11 மாதம் முடியுது. பிப்ரவரி 24
22 தான் சண்டை தொடங்குச்சு. இன்றைக்கி ஜனவரி 24. ஸோ 2 ஆண்டுகள் 11 மாதமாக நடக்கிற சண்டை. 1 மாத காலத்துக்குள்ளே போரை முடிவுக்கு வர ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்ற தகவல் வருகின்றன. அந்த முயற்சி வெற்றி பெற்றால் அது உலக அமைதிக்கு நல்லது. ஆனால் அது வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் ட்ரம்ப்புடைய கொள்கைகள் வெளிநாடுகளில் அமெரிக்காவோட இராணுவ தலையீடை பெரிய அளவு இல்லாமல் பார்த்து கொள்ளும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்போட அந்த 4 வருட ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் அமெரிக்க இராணுவம் வந்து மற்ற நாடுகளோட விஷயத்தில் தலையிடலை. வேறு பைடனோட 4 ஆண்டுகளில் தலையிட்டாங்க. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே ட்ரம்ப்புடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல நாடுகளுக்கு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கு. குறிப்பாக குடியுரிமை போன்ற விஷயங்களில் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்று கருதப்படுகிறது. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு விஷயத்தை நிறுவ முயற்சி பண்ணுறாரு. அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் பைடன் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அவர் நிறைவேற்றிய பல்வேறு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட 4 ஆண்டு ஆட்சி இருந்துச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாரு. இது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்துருப்போம். திமுக அதிமுகன்ற மாதிரி அந்த ஒரு அரசியல் பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு விஷயமாக நடக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி சாத்தியமா எல்லாத்தையும் அந்த விஷயத்தை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிட முடியுமா? எப்படி டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஓரளவு குறைக்கலாம், கூட்டலாம், மொத்தமாக வேர்லேருந்து பிடிங்கி எறிய முடியாது. ஆனால் அதை நோக்கி அவர் நகருகிறார். அது சாத்தியப்படாது. பலவிதமான எதிர்ப்புகளை அது சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ H1B விசாலேயே வந்து பதவியை அன்னைக்கு பேசின பேச்சை நேற்று கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார். அவரே எங்கள் கட்சிக்காரர்களே அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க, அதனால் நம்ம நாடு பலன் அடைஞ்சிருக்கு, அதில் நான் மாற்று கருத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மற்ற விஷயத்தில் இப்போ குடியுரிமை விஷயத்தில் அவரோட கருத்துக்கள் ரொம்ப ஆபத்தானவையாக பார்க்கப்படுகிறது. பட் அது இப்போ என்ன நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை போட்டிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் இடைக்கால தடை போட்டிருக்காங்க. அது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகும்? ஏன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஏன்னா வந்து சியாட்டில் வந்து டெமோக்ராட்ஸ் இருக்க ஸ்டேட்டு. ஆனால் அந்த நீதிபதி ரொனால்டு ரெகன் காலத்தில் அப்பாயிண்ட் பண்ண வரோம். ரிப்பப்ளிகன் ட்ரம்ப் கட்சியோட முன்னாள் தலைவராகவும் அதிபராகவும் இருந்த ரொனால்டு ரெகன் காலத்தில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜட்ஜு தான் இன்றைக்கி தடை கொடுத்துருக்காரு. இந்த சட்டம் பிறப்பால் ஒரு குழந்தை அமெரிக்கன் என்கின்ற சட்டத்தை ரத்து செய்த ட்ரம்ப்போட அதிபர் உத்தரவு இருக்கு இல்லையா, பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன், அதற்கு சியாட்டில் நகரத்தில் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. 22 மாகாணங்கள் தடை கோரி நீதிமன்றங்களை அணுகியிருக்கின்றன. இதில் வந்து ஜுடிஷியலாக ஒரு ரிப்ரைவ் கிடைக்கும். மக்களுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக அவங்களை அங்கே ஏற்றி அனுப்ப முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட 14வது அரசியல் சாசன திருத்தம் 14th அமெண்ட்மெண்ட், அதுக்கு பின்னால் நிறைய ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ஸ்டியூஷன் எதிராக நீங்கள் செயல்பட முடியாது, ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கிறது எங்களோட ரைட்ஸ் அப்படின்றதுனால அவர் அதை வந்து பிறப்பிச்சிருக்காரு. ஆனால் இப்போ என்னன்னா, அதை பிரேக் பண்ணுற இடத்துக்கு அவருக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கா, US பார்லிமெண்ட்டில் அவருக்கான அந்த மெஜாரிட்டி இருக்கான்னு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா 2/3 வேணும்னு சொல்கிறாங்க. அதை அவரால் சாத்தியப்படுத்த முடியுமா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 மாகாணங்களில் ஒப்புதல் வேணுங்கிறாங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னா. எப்படி அதுதான் லீகல் சேலஞ்சஸ். ஓகே. ஆனால் இந்த சட்டத்தை அவர் காங்கிரஸில் நிறைவேற்றும் போது நேற்று 46 டெமோக்ராட்ஸை அவருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அமெரிக்க நாடாளுமன்றம் நீங்கள் சொன்னது போல் 2/3 ஆதரிச்சாங்கன்னா அப்போ நீதிமன்ற தலையீடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது. அப்படியே நீதிமன்றங்கள் வந்து இப்போ 2/3 இருந்தாலுமே கூட வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சியாட்டில் ட்ரம்ப்போட ஆர்டரை ஸ்டே பண்ணுது. இதுக்கு அப்பீலுக்கு ஃபைனலாக அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவோம். அங்கே என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேட்டர். அங்கே 9 ஜட்ஜஸ் இருக்காங்க. 9 ஜட்ஜஸில் 7 பேர் ரிப்பப்ளிகன்ஸ். ட்ரம்ப் அப்பாயின்ட் பண்ண 4 பேர் இருக்கான். அப்போ என்ன நீதி கிடைக்குவாங்கன்னு ஒரு ஆள் நேற்று இன்ஃபேக்ட் எக்ஸப்ட் தமிழ்நாடு இந்தியாவை சார்ந்த அந்த அதானியோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அந்த எம்பியை தவிர அவர் ஒரு பார்ட்டாக இருந்தார். அதில் ஜூரியா இல்லை, அதை பற்றி அவர் பேசுகிறார். இதில் 9 பேரில் 6 பேர் ரிப்பப்ளிகன்றார் ஜட்ஜில் ட்ரம்ப்பால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க. ஓகே சார், இப்போ அவரால் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண அப்படியே இருந்தாலும் கூட, ஆனால் இப்போ வந்து கான்ஸ்டியூஷனாக வந்து அதை தான் அவங்க பாதுகாத்தணும். அதை யார் சேலஞ்ச் பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிற அதை யார் இன்டர்பிரட் பண்ணுவா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அப்படி நம்ம ஊரில் வக்கீலுங்க இருக்காங்கல்ல, மெய்யா பொய்யாமல் பேசக்கூடியவங்க, திரிச்சு பேசுறது தானே வக்கீலுகள். அந்த மாதிரி திரிச்சு பேசி ஜட்ஜ்மெண்ட் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? இப்போ நேற்று சியாட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது போகும். சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சிஸ்டமே வேறு. அது எத்தனை நாள் ஆகும் என்ன ஏது ஒன்றுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் பெரிய சிக்கல் 18,000 பேரை திரும்ப அனுப்புவான்றாங்க.
அதை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியல. ஜெய்சங்கர் சொல்லிட்டாரு, அப்படி முறையான ஆவணங்கள் இல்லாமல் அங்கே குடியேறினவங்களை நீங்கள் திரும்ப அமிச்சா நம்ம பெற்றுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஒரு ஒரு ஓகே பாசிட்டிவ், அமெரிக்காவை எதிர்த்து எந்த வகையிலும் பகச்சிக்க வேணான்ற அளவில் இருக்காங்க. ட்ரம்ப்போட முடிவு வந்து கான்ஸ்டியூஷன் எதாக இருக்குன்னா எந்த கருத்தும் சொல்லலை. அவர் எடுத்திருக்க முடிவு அப்படியே உடனே சரின்ற அளவில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, இப்போ அடுத்ததாக வந்து இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்குமான அந்த உறவு எப்படி இருக்குது, இந்தியாவுக்கும் அமெரிக்காமான உறவு இப்போ இதற்கப்புறம் இது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் மாறில் தட்டி கொண்டு குதுகுலித்தது போல் அமெரிக்க இந்திய உறவு இன்னும் வலுவாலாம் இருக்காது. ஏன்னா அந்த ரிசல்ட் வந்த அன்றைக்கி இங்கே இருக்க வலதுசாரிகள், பிஜேபி ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் இணையதளத்தில் பொங்கி எழுந்து கொண்டாடினாங்க ட்ரம்ப் ஜெயிச்சப்ப. முட்டாள்கள், அவர்களுக்கு தெரியவில்லை அவர் மோடி ட்ரம்ப் பிஜேபிக்கு ஆப்பு வைப்பார் என்று. அதனால தான் மோடி போவே இல்லை, ஷெட்யூல் விசிட் கேன்சல் ஆகிட்டு. ஆக்சுவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜெய்சங்கர் முன்னாடி அங்கே போயிட்டு மோடி அங்கே வர வைக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தாரு. பட் அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ மோடியை வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்க பிஜேபிக்காரர்கள் கொண்டாடுவது போல், வலதுசாரிகள் கூத்தாடுவது போல் வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் அங்கே ஒன்றும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக ட்ரம்ப் நடந்து கொள்ள மாட்டார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு கடினமான ஸ்டாண்டை தான் எடுப்பாருன்றாங்க. ஐ திங்க் இதில் ஒரு 3 to 4 months நீங்கள் வெயிட் பண்ணணும் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் என்ன பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கர்களுக்கே என்ற அபத்தமான கருத்தை முன்வைக்கிறார். வந்தேரிகள்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அமெரிக்காவே புலம்பெயர்ந்தவர்களாக நிரம்பி வழியக்கூடிய நாடு. பராக் ஒபாமா சொன்னது மாதிரி அமெரிக்கா இட் செல்ஃப் இஸ் அ ஹெவன் ஃபார் இமிக்ரன்ஸ். இமிக்ரன்ஸ் இல்லைன்னா அமெரிக்காவே இல்லை. அவே அந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு ஆதரவு போட்ட மக்களே, ஏன்னா அவர் வந்து வெள்ளக்காரன் வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிறான், ஆசியாக்காரன் பறிச்சுக்கிறான், பாலஸ்தீனியன் பறிச்சுக்கிறான், சைனாக்காரன் பறிச்சுக்கிறான், மெக்சிகோக்காரன் மெக்சிகோலாம் அங்கே ஊரடங்கு போட்டிருக்காரு. கொலம்பியாவிலேருந்து வந்து பறிச்சுக்கிறான்லாம் அவர் 1000 கதை விட்டார். ஓட்டு போட்டான். நீ ஓட்டு போட்டவனுக்கு அவர் ஆப்பு வச்சிருக்கார். சீப் லேபர் அமெரிக்காவில் கிடைக்கிறது இந்த சோகால்டு வந்தேரிகளால் தான். அவங்கள நீ வந்து இப்படி டீல் பண்ணினா அந்த வேலையை செய்ய யார் வருவாங்க முதல்ல? அதாவது அமெரிக்கர்களுக்கு, சராசரி அமெரிக்கன் ஒயிட் பர்சனுக்கு அவன் வாழ்க்கை தரத்தை விட அங்கே போய் குடியேறிய இந்தியர்களோட வாழ்க்கை தரம், பஞ்சாபீஸு, குஜராத்தீஸு, ஹிஸ்பானிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவனுங்க, ஸ்பானிஷ்காரனுங்க, முஸ்லீம்ஸு, அரபு நாடுகள், இவர்களுடைய வாழ்க்கை தரம் சராசரி அமெரிக்கனை ஒரு விதமான பொறாமைக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் வந்து மண்ணின் மைந்தர் கொள்கை ட்ரம்ப் பேசும்போது அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது. பட் அமெரிக்காவோட அழகை இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ எங்கே பிறந்தினாலும் இங்கே வந்து திறம்புறதுனா செட்டில் ஆகி பாய்ச்சிக்கணும். இந்த அடிப்படை உண்மை தெரியாததால தான் இன்றைக்கி வெள்ளையர்கள் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தகுதியான அதிபர் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்பானிஷ் பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த ஸ்பானிஷ் மொழிங்கிறது உலக அளவுலேருந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய மொழியாக இருக்குது. இங்கிலீஷ்க்கு அடுத்ததாக கூட அந்த இடத்த வந்து அது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மொழிக்கு எதிராக வந்து ட்ரம்ப் தன் நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவருடைய ஆளுநர், அவருடைய அதிபர் மாளிகையிலிருந்து வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் வந்து ஸ்பானிஷ்லையும் இருக்கும். ஆனால் அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டைம் அவரோட பீரியட் தான் தவிர்க்கப்படுது, மறுபடியும் அது தவிர்க்கப்படுது. பட் அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸும் மாற்றி பதில் கொடுக்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்பானிஷ் விஷயத்தை எதிராக? அதுதாங்க இந்த உள்ளூர் உணர்வுகளோட விளையாடுறார், மண்ணின் மைந்தனாக விளையாடுகிறார். ஆனால் அமெரிக்காவில் ஈடுபட இதெல்லாம் போக போக மாறிடும். இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜில் கொடுக்குற அறிவிப்புகள்லாம் காலப்போக்கில் திரும்ப வந்துடும். பட் வேலைவாய்ப்பு, பிறப்பால குடியுரிமை, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ் வந்து, இப்போ குழந்தை பெற்றுக்கிறது February 19 மேலே பிறந்த குழந்தை அது வந்து அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. அதனால் February 19 பிள்ளை பெற்றுக்கணும்னு சி செக்ஷனில் வந்து கூட்டம் நிற்குது. முன்கூட்டியே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு 7வது மாதம் 8வது மாதம் இருக்க பெண்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இது ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பெரிய ஸ்டோரி, சி செக்ஷன் டெலிவரிஸ் ஆர் ஆன் த ரைஸ். இப்போ வந்து மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க பெண்கள். ஏன்னா ட்ரம்போட ஆர்டர் 1 மாதம் பொறுத்து தான் நடைமுறை. February 19 தான் நடைமுறை. அதுக்குள்ளே புள்ள பெற்றணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக அவசர டெலிவரி 8 மாதம் 9 மாதம் இருக்கவங்க 7 மாதம்லாம் வந்து நிற்குதுங்களாம். இது ரொம்ப உயிர்களுக்கு ஆபத்தானதுன்றது ஒரு பக்கம். இது இப்போ இந்த இடத்த எப்படி அமெரிக்கன் பாலிடிக்ஸ் அவர் சமாளிக்க போகிறாரு? ஏன்னா இந்த பை பர்த் வந்து சிட்டிசன்ஷிப்பை ரத்து பண்ணதில் அமெரிக்கன் காங்கிரஸில் வந்து ரிப்பப்ளிகன்ஸோடு சேர்ந்து 46 டெமோக்ராட்ஸும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜனநாயக கட்சியை சேர்ந்த 46 செனட்டர்ஸ், எம்பிஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் ஆதரிச்சு இப்போ அமெரிக்காவுக்குள்ளே இருகூறாக பொழந்துருக்குது. ஓகே, இன்றைக்கி கோர்ட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்க அது. அமெரிக்கா என்பதே வந்தேரிகளால் விளைந்த பூமி தான்.
எல்லாரும் உலகம் பூரா அது போய் தான் அதை வளப்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து சொர்க்க பூமியாக நிற்குது. அந்த H1B விசா விஷயத்துலையும் ட்ரம்ப் தெளிவாக பேசுகிறாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அவங்களால தான் அந்த நாடு வளர்ச்சியடைஞ்சிருக்கு. அவங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கணும். இங்கே இங்கே அமெரிக்கர்களுடைய நாலேஜ் குறைவாக இருக்குது, நம்ம அவங்க மூலமாக அதை பயன்படுத்திக்கிற தப்பு இல்லைன்னு சொல்லி தான் அவர் அதை சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி வந்து அவர் வந்து இப்படி ஒரு டிசிஷன், அது வந்து மக்களோட உணர்வுகளுக்கு விளையாடுறாங்க. நீங்கள் வந்து கோவத்தை வந்து திருப்பணும்ல. இப்போ போன வருஷம் நம்ம ஊரில் வந்து மைக்ரன்ஸ் மேலே ஒரு அட்டாக் நடந்தது இல்லை தமிழ்நாட்டில். இத்தனைக்கும் வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன், ஒரே நாடு ஒரே அரசியலமைப்பு கீழே செயல்படக்கூடிய இந்தியாவுக்குள்ளே பீகாரிஸ் வந்தாங்கன்னு அவங்கள அடித்தாங்க, ஞாபகம். அப்புறம் பெரிய கேஸ் போட்டு அவங்கள குண்டாஸ்லாம் போட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் காரி துப்பி அதை இந்தியர்கள் எங்கே வேணால் போய் எங்கே வேணால் வேலை செய்யலாம், வந்தேரிகள்னு சொல்லி அவங்கள வந்து இங்கேயே அந்த பிரச்சனை வந்தது. அமெரிக்காவில் அது கடந்த 5-6 ஆண்டுகளாக அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. 16 மாகான்னு ஒரு மூமெண்ட், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மாகா அந்த இயக்கத்தோட பேர். அவன் இதெல்லாம் சொல்கிறான், வந்தேரிகளை அடிச்சு துரத்தணும், இது வந்து இங்கே வேலை செய்ய வரவங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு, இன தூய்மை பேசுறது, இன தூய்மை பேசுறது மட்டும் இல்லாமல் என் வாய்ப்புகளை பறிக்கிறான், அதனால் இவனை வந்து அந்நியனாக பாவிக்க வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரம் எடுபட்டுது. இன்றைக்கி ட்ரம்ப்பால் தாங்க முடியாத அளவுக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி நிற்குது. இந்த இமிக்ரெண்ட்ஸ் தான் சீப் லேபர் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்க. ஆனால் அவங்களே அடிச்சு தோற்ற ஆரம்பிக்கிறாங்க. எனவே இது ஒரு கிரைசிஸில் நிற்கிது அமெரிக்கா. வெறும் ரிப்பப்ளிகன்ஸ் மட்டும் இல்லை, 46 டெமோக்ராட்ஸ் ஆதரித்து ஓட்டு போடுறாங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள். மக்கள் மத்தியில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் நம்ம வாய்ப்பை பறித்து கொண்டானுங்கிற எண்ணம் சராசரி அமெரிக்கன் மத்தியில் ஓட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கான்ற நாடே வந்தேரிகளால் விளைந்தது வளர்ந்தது தான். இந்த முரண்பாடை தான் இன்றைக்கி ட்ரம்ப் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. சொன்னதில் எவ்வளோ விஷயங்கள் அவரால் செய்ய முடியும் நமக்கு தெரியாது. குறிப்பாக இமிக்ரெண்ட்ஸ், பர்த் இது ரெண்டுலேயும் அவர் சொன்னதை செயல்படுத்த முடியுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ இவங்க எல்லாரையும் துரத்து விட்டு அவர் என்ன பண்ணுவார்? அது அப்போ அப்படி ஒரு விஷயம் அவர் சொல்கிறது அப்படியே சட்டப்பூர்வம் சாத்தியமாக்கிட்டா கூட அடுத்து வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சீப் லேபர்ஸ் எப்படி அங்கே இருக்க அமெரிக்காவில் வச்சு அதை ஃபில் பண்ண முடியும்? அப்படி ஒரு கேள்வி முடியாது. அந்த அது ஒரு சிக்கல். அதுதான் சொல்கிறாங்க, இவங்க அமெரிக்காவோட முக்கியமான இந்த கீழ்மட்ட வேலையெல்லாம் இவங்க தான் செஞ்சானுங்க. பாஸ்போர்ட்டே இருக்காது, வருவோம் போவோம். அங்கே லேபர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றாங்க. சின்ன ஒரு முறைசாரா தொழிலாளரோட வேலைகள்ங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் இவன் தான் செய்வான், சீப் லேபர். இன்றைக்கி அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் சிஸ்டத்தையே சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, அமெரிக்கன் சிஸ்டத்தை இதுவரை எந்த அமெரிக்க அதிபரும் செய்யாத அட்டூழியங்களை செய்து அமெரிக்கன் சிஸ்டத்தையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் ட்ரம்ப். வரும் நாட்கள் அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது சார், இப்போ வந்து இப்போ ட்ரம்ப்பினுடைய அந்த அவருடைய பதவியேற்பு விழாவும் போது வந்து இந்த குவாட் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடைய அவங்கள வந்து கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. அப்படின்றதுனால இதில் வந்து இந்தியா, அதை பாஜக தரப்பு என்ன சொல்லிக்கிறான்னா, இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவர் ஃபஸ்ட் டேல வந்து இந்த மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணது கிடையாது, எப்போ வந்து இப்போ மற்ற நாடுகள் தான் அழைப்பு கொடுக்கும், நம்மளை அழைப்பு கொடுக்குறோம், அப்போ இந்தியாவுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் மோடிக்கு அனுமதி அங்கே கொடுக்கப்படல அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்தியாவுக்கு அமெரிக்கான அந்த உறவுங்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது ட்ரேடு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்திய அமெரிக்க உறவில் வந்து நம்முடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அதிகம், நம்ம இறக்குமதி அமெரிக்காவிலேருந்து பண்ணுறது குறைவு. இன்னொன்று, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் பேசுனது எல்லாத்தையும் பதவியில் ஜெயிச்சு உக்காந்துட்டாங்கன்னா பேசுவாங்களான்னு தெரியாது, மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் மாறுவார் என்னன்றதான் கொஸ்டின். ட்ரம்ப் வந்து மோடி விஷயத்தில் பெரிய அளவில் மோடி எதிர்பார்த்தது மாதிரி கட்டி அணைக்கவில்லை. அதனால தான் மோடியை அடைக்க வாசிக்கிறார். எங்கெங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிறவர் ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாக்கையும் போல, அழைப்பு இல்லை, அவன் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கிறான். ஆனால் இந்த சீப் லேபர் அவங்களுக்கு வேணும், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் இட் வில் செட்டில் டவுன். இந்த H1B விசாலாம் செட்டில் டவுன் ஆகிடும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மற்றபடி நினச்சப்போ போய் அங்கே தேடுறது, புள்ள பெற்றுக்கிறது, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், அதெல்லாம் சிக்கல் ஆகிடும் தான் தோணுது. பை பர்த்ன்றதை அவன் வந்து ட்ரம்ப் போட்ட ஆர்டரை கேன்சல் பண்ணலாம், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து. பட் ஸ்டில் அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அங்கே அவங்களை வந்து வளர்ப்பது, அமெரிக்க குடியுரிமை பெறுவது, இனிமேல் அமெரிக்க குடியுரிமையோ அமெரிக்க க்ரீன் கார்டோ வாங்குவது அடுத்த 4 ஆண்டுகளுக்கு மிகவும் கடினமானதாக மாறி போயிருக்கு. அதில் எந்த சந்தேகமான, அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்காவோட அந்த பரந்துபட்ட ஈத்தோஸ்ன்னுவாங்க, பரந்துபட்ட அந்த ஒரு குணாம்சங்களுக்கு எதிராக ட்ரம்ப் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். ஸோ இப்போ ட்ரம்ப்பினுடைய கடந்த கால அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவரே வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டத்துக்கு விதி மீறி நடந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிரான வழக்குகள்லாம் இருக்குது. அந்த வழக்குகளை வந்து அவர் அதிபர் ஆனதுனால அந்த வழக்குலாம் கைப்பற்றிலாம் பார்த்துருக்கோம். அவரோட விஷயம் அந்த மாதிரி இருக்குது. பட் அவர் மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம்
பலருக்கு பொது மன்னிப்பு கொடுக்குறாரு. அது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் டைம் கேபிட்டல் ஹில்லில் வந்து அவருக்கு ஆதரவாக நடந்த ஒரு பெரிய போராட்டம். அவங்களாம் சிறையில் இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த போதைப்பொருள் தடுப்பு விஷயத்தில் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான நபர். அவர் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல், அதாவது சட்டப்பூர்வமாக வந்து அவர் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதா இருக்குது. அவருக்கெல்லாம் வந்து அவர் விடுதலை கொடுக்குறாரு. ரொம்ப அவர் விடுதலை கொடுத்து அவர் விடுதலைங்கிறத மகிழ்ச்சியாக பார்க்குற அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் அதிரடி. கேபிட்டல் ஹில்ல பாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவனெல்லாம் விடுதலை செய்தது அராஜகம், அயோக்கியத்தனம். போலீஸ்காரனை கொலை பண்ணவனெல்லாம் தண்டனை விதிக்கப்பட்டவனை விடுதலை பண்ணியிருக்காரு. வீடியோவில் இருக்குது. அடித்து துரத்துறான், போலீஸை துரத்துறானுங்க, அடித்து போலீஸ்காரனை அடித்து கொள்கிறான். அவனுக்கெல்லாம் இந்த ஆள் விடுதலை கொடுத்துருக்கான். இது அமெரிக்கன் சிஸ்டத்தை கேலி கூத்தாக்குற விஷயம். கேபிட்டல் ஹில்லில் நடந்தது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதில் வந்து போலீஸ்காரர்கள் வந்து பாதுகாப்புக்கு வந்து விலக்கி விடுறாங்க, சண்டை போட விடாமல். அதில் நடந்த அடிதடியில் பல போலீஸ்காரர்கள் சில போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தோம், ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம், எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டோம். கூடுதல் கேட்ட மாதிரி இந்த போதைப்பொருள் விஷயத்தில் கைதாக இருக்கிற நபர் அவரை வெளிப்படையாக ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி ஆதாரங்கள் இருக்குது. அவரை வந்து வெளிப்படையாக ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவரோட விடுதலை நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஏன்னா கடந்த காலத்தில் அமெரிக்க சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி ஒரு தன்னை வருது இந்தளவுக்கு வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் பண்ணுறாரு? சிஸ்டத்துக்கு சேலஞ்ச். அமெரிக்கன் சிஸ்டம் ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு பார்க்கணும். ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவை யூஸ் பண்ணுறாங்க தான் நம்ம பேசுகிறோம். அமெரிக்கன் சிஸ்டம் வந்து டூத் தண்ணையில் அதை ஃபைட் பண்ணணும்னு தான் தோணுது. ஜுடிஷரியும் ஃபைட் பண்ணும், மற்றபடி வந்து மற்ற அமைப்புகளும் அதை ஃபைட் பண்ணும். ஜுடிஷரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் மீதான வழக்கில் கைவிட்டாங்கிற பார்க்குறோம். அவர் அதிபரான கைவிட்டாங்க. அப்போ அங்கேயே ஒரு சர்க்கிள் ஆகிப்போச்சு ஜுடிஷரி விஷயம். இது நாளைக்கு இன்னும் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கல. மற்றபடி நிர்வாகம் எப்படி அவரை கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அது எப்படி சார் எதிர்கட்சியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை இல்லை, அமெரிக்கன் சிஸ்டம் வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது அவர் எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு தெரியல. ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று தான் நம்புகிறோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு கூட நடத்தப்பட்டது. பட் ஒன்ஸ் அதிபர் ஆகிட்டார்னா கிட்டே போக முடியாது யாரும். இது வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி கொடுக்கும் நேரம், பேபேக் டைம். கண்டிப்பாக அவர் தன்னை எதிர்த்தவங்களுக்கு எதிராக எல்லா விதமான அட்டுழியங்களையும் செய்வார். ரொம்ப முக்கியமான கேள்வி சிஸ்டம் இதை எப்படி பார்க்குன்றது. அதை நம்ம கவனிக்கணும். ஒரு 2-3 மாதமாவது ஆகும். நேர் எதிராக அவர் போக ஆரம்பித்தார்னா அமெரிக்கன் சிஸ்டமே அவரை வந்து செக் அண்ட் மேட்டில் வச்சுடும். இல்லை, அப்படி ஒருத்தர் அவருக்கு இப்போ 4 ஆண்டுகள் முழுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிஸ்டத்துக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகம் சிஸ்டத்துக்கு இருக்கா? எப்போ அது பண்ணுமா? இதுக்கு முன்னாடி வரலாறு நடந்திருக்கு. இது முக்கியமான கேள்வி. இது எப்படி அமெரிக்கன் சிவில் சொசைட்டியில் ஜனநாயக சக்திகள் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அமெரிக்க நீதிமன்றங்கள் எப்படி இதை அணுக போகுது. ஒரு சியாட்டில் கோர்ட்டில் ஸ்டே பண்ணிட்டான், இவ்வளோ சீக்கிரம் ஸ்டே கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இது மற்ற மாநிலங்களில் கடகடன்னு இதை ஃபாலோ பண்ணுவோம். கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கும். அது கான்ஸ்டியூஷன் மேட்டர். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் 6 பேர் வந்து 9 ஜட்ஜஸில் 6 பேர் ட்ரம்ப்போட ஆளுங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இவர் ட்ரம்ப் கண்டிப்பாக அமெரிக்கன் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு டிஸ்ரப்டர்னுவாங்க, இருக்கிறத கல்ச்சர் ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு ஆளை தான் உருவாகிட்டு இருக்காரு. உலகின் பல நாடுகளை பாதிக்கக்கூடிய முடிவுகள் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒரு முடிவால் சாத்தியப்படும். சார், இப்போ நான் தான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அதிபர்கள் அமெரிக்கா பார்த்துருக்கா? இந்த மாதிரி சிஸ்டத்துக்கே சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான நபர்களாக அமெரிக்கா பார்த்துருக்கா? இவர் தான் ஃபஸ்ட் டைமா இல்லை எப்படி? நீங்கள் இல்லைங்க, இது ஃபஸ்ட் டைமுங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி குளோபல் வார்மிங்லாம் அப்போ கிடையாது உங்களுக்கு வந்து. அது ஒரு பெரிய இஷ்யூ. ரெண்டாவது குளோபல் வில்லேஜ். இது வந்து இதுக்கு மத்தியில் அமெரிக்கா வந்து இந்த தான் தோன்றித்தனமாக கடந்த காலங்கள் நடந்த மாதிரிலாம் இப்போ நடந்து கொள்ளவே முடியாது. அதில் வாய்ப்பே கிடையாது. சர்க்கிள் வரும். ஆனால் அமெரிக்காவை குறைச்ச மதிப்பிடாதீங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து அந்த ரெசிலியன்ஸ் வாங்க, தாங்கக்கூடிய சக்தி உண்டு. அதை பல ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ட்ரம்ப் மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அதனோட எதிர்வினைக்கும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம். மக்கள் தயாராக அப்படின்னு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு ட்ரம்ப்புடைய வருகை என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை இந்திய அமெரிக்க உறவில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா மோடிக்கு எந்த தனிப்பட்ட கெயின்லாம் கிடையாது. மோடி இதை வச்சு ஒரு கெயினும் ட்ரம்ப் வருகையால் கிடையாது. அப்கிபா ட்ரம்ப் சர்க்கார்னு 19 பேசி வாங்கி கட்டிக்கிட்டார் அவர். இந்த முறை வாயை திறக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். ட்ரம்ப்பால் இந்தியாவுக்கு லாபம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்தியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருந்ததுனாலே போதும். அது இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தது. வரும் நாட்கள் அடுத்த 2-3 ஆண்டுகள், அடுத்த ஒரு 3 மாத காலத்தில் ட்ரம்ப்போட நடவடிக்கை எந்த திசையில் இருக்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். சொன்னதை இப்போதைக்கு செஞ்சிட்ருக்காரு அவர். இது யூஎஸ் எப்படி பார்க்கும், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எப்படி பார்க்குன்றதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஐ திங்க் நம்ம வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 or 2 months. நிச்சயமாக அவர் ஒரு டிஸ்ரப்டர். இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்தது நல்லது கிடையாது.
பட் வேறு வழி இல்லை, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல டீல் பண்ணி தான் ஆகும். அதான் ஒன்று. 18,000 இந்தியர்கள் அங்கேருந்து விசா இல்லாமல் திரும்ப அனுப்ப போகிறாங்கன்றான். அதை தவிர இப்போ இந்த குழந்தைங்க விஷயம் இருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு இந்தியன் கப்பல் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வெவ்வேறு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் அங்கே அமெரிக்காவில் டெபுடேஷனில் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க 2 பேரும் விசாவில் தான் இருக்காங்க. க்ரீன் கார்டு கூட வாங்கலை. க்ரீன் கார்டு அப்புறம் தான் சிட்டிசன்ஷிப். க்ரீன் கார்டு கூட வாங்கலை. வெறும் H1B விசாவில் தான் 2 பேர் இருக்காங்க. குழந்தை பிறந்துருக்கு. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கன் சிட்டிசன். இப்போ அது அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது. அது இந்தியன் சிட்டிசனும் கிடையாது. ஏன்னா இங்கே பிறக்கல. இங்கேயும் அது நீ இவன் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? இன்ஃபோசிஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா, டிசிஎஸில் மாப்பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அமெரிக்கா போகிறாங்க. 2 பேருக்கும் ஆஃபீஸில் அமெரிக்கா அனுப்புகிறாங்க. அங்கே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. இப்போ இருக்க சட்டப்படி அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக் சிட்டிசன். இவங்களுக்கு வெறும் H1B விசா தான். 10 வருஷம் பொறுத்து இவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கலாம். அதுக்கு 10 வருஷம் பொறுத்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கலாம், அல்லது கிடைக்காமலே போகலாம். ஆனால் அந்த குழந்தை சேஃப் அமெரிக்கன் சிட்டிசன். இப்போ அது அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது, இந்தியன் சிட்டிசனும் கிடையாது. இது ஒரு குழப்பமான ஒரு நிலை. குழப்பம்லாம் இல்லை, தெளிவாக இருக்குது. இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில் பிறக்காத குழந்தைக்கு இந்தியன் கவர்மெண்ட் இப்படி சிட்டிசன்ஷிப். சரி, இப்போ அதாவது ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இப்போ இனி இவர் தான் இதை ஃபாலோ பண்ண போறாரு அப்படின்ட்டா, இப்போ அடுத்து இவர் கொள்கைக்காக இப்போ மற்ற நாடுகள் தங்களோட கொள்கை மாற்ற அமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க. இப்போ அமெரிக்காக்குள்ளேயே இது கடுமையான சேலஞ்சுக்கு உண்டா இருக்குது. 22 மாகாணங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இது எப்படி வியூ பண்ண போகுது தெரியல, அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட். ஆனால் அதை மீறி கோர்ட்டு கொடுத்தாலும் 2/3 மெஜாரிட்டியில் செனட்லேயோ காங்கிரஸ்லேயோ ஒரு நிறைவேற்றிட்டாருன்னா அந்த சட்டம் தான் செல்லுபடி ஆகுன்றாங்க. அதில் கிளாரிட்டி இல்லை, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எடுத்தடுப்பில் நீங்கள் ஸ்டே கொடுத்துருக்கான் ஒரு ஜட்ஜி நேற்று நைட்டு. ஏன்னா அந்த 14வது அமெண்ட்மெண்ட்ன்றது அமெரிக்கா வரலாறுல ரொம்ப 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 முக்கியமானது. 100 ஆண்டுகள் மேலே இருக்கக்கூடிய 100 ஆண்டுகள் 1868 வந்தது. எவ்வளோ கிட்டத்தட்ட 150 ஆண்டு கால சட்டம். அது 150 ஆண்டு கால சட்டத்தை நீ ஒரே இங்கில் எப்படி மாற்றுவ? ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி ஸ்டே பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு கூட இல்லை. நம்ம ஊரில் இந்த மாதிரினா பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன்ஸ் அதிபர் உத்தரவு, குடியரசுத் தலைவர் உத்தரவுகளை தடை பண்ணணும்னா ஸ்டே பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே பண்ணிட்டான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன நமக்கு தெரியாது. பிறக்கிற குழந்தை அது சட்டவிரோதமாக பிறந்த குழந்தைங்க. February 19 பிறகு அதுக்கு எந்த வசதியும் இருக்காது. அதுக்கு மெடிக்கல் கார்டெல்லாம் கூட வாங்க முடியாது. ஏன்னா சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. அதுக்கு அம்மா அப்பாவுக்கும் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அந்த குழந்தைக்கு இந்தியாவிலையும் சிட்டிசன்ஷிப் கிடையாது. புரியுது இல்லை? அப்போ அது யாரோட குழந்தை? எந்த நாட்டோட குழந்தை? எந்த நாட்டோட குழந்தை? அதுக்கு எந்த குடியுரிமைன்றது எந்த நாடு கொடுக்கணும்? பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமேங்க முதல்ல. பர்த் சர்டிஃபிகேட் கூட அவன் கொடுத்துருவான், சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுப்பேன்? ஒரு சிக்கலான இடத்துல கொண்டு தான் ட்ரம்ப் நிறுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியன்ஸ் எவ்வளோ பேருங்க கணவங்களோட போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, பல பேர் லேடிஸ் கதை என்ன, பல பேர் அது டூரிஸ்டாகவே போயிட்டு குழந்தை அங்கே பெற்றுக்கணுன்றதுக்காக அது ஒரு கப்புள்ஸாக அது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. அதாவது குழந்தை போய் அங்கே பெற்றுக்கணும், அங்கே குழந்தைக்கான சிட்டிசன்ஷிப் வாங்கணுங்கிறதுக்காகவே அது ஒரு இதாக செய்கிறாங்க. அது வச்சு ஆப்பு. ஆனால் கோர்ட் அதை எடுத்துருக்குது இன்றைக்கி. மற்ற கோர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது தெரியல. இமீடியட் ரிலீஃப் கொடுத்துட்டான். அந்த மாகாணத்துக்கு மட்டும்தான் அது. மற்ற மாகாணங்களில் என்ன பண்ணோம்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கிடையாது. அது மனிதாபிமானமே இல்லாமல் ட்ரம்ப் நடந்து கொள்கிறார், வெறி கொண்டு அலைகிறார் என்பதுதான் உண்மை. சிட்டிசன்ஷிப்பில் கையை வச்சானாலே அமெரிக்கா காலிங்க. இல்லை, இது தெரியாமல் அவர் கை வச்சாரா? தெரிஞ்சு தான் வைக்கிறான். தெரிஞ்சு வைக்கிறார். ஆமாம்மா, இந்த எதிர்ப்புகள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஹாட் போருங்க. வலதுசாரி தீவிரவாதம் பல ஆண்டுகளாக பிரச்சனை ஓடுது. பிறப்பால் இங்கே வரவனுக்கெல்லாம் நீ கொடுக்கூடாது. அது எதுக்குன்னா கருப்பர்களை கூட்டின்னு வந்து அடிமைகளை வேலை வாங்கினா பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அது இல்லெஜிட்டிமேட் சைல்டாக வச்சுருந்தாங்க. இல்லை, அவங்களை நம்ம பாதுகாக்கணுன்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அமெரிக்காவில் 5வது 14th அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரப்படுது. 14th அமெண்ட்மெண்ட் ஏன் கொண்டு வரப்பட்டது? அப்போ எடுக்கப்பட்ட முயற்சிகள், அப்போ நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சுக்கள், அமெரிக்க நாடாளுமன்றம் அதெல்லாம் படித்தால அது எவ்வளோ உயர்ந்த விஷயம் தெரியுது. ஏன்னா வெள்ளைக்காரனா கருப்பர்களை செவிந்தியர்களை கொண்டு வந்து அடிமை வேலை செய்ய வைப்பான். அவங்களுக்குள்ளே ஏதாவது காதல் மலர்ந்து திருமணம் பண்ணாங்கன்னா அது இல்லெஜிட்டிமேட் சைல்டு. அதை ஒழிக்கிறதுக்கு தான் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்ற கான்செப்டே உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா மனிதனும் எல்லா குழந்தையும் முறையாக பிறந்த குழந்தை தான். முறை தவறி பிறந்த குழந்தைன்றதே தப்பான வார்த்தை. குழந்தை அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை தான்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் அந்த 14th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம்.
அமெரிக்க ஜனநாயகம் வந்து அற்புதமான ஜனநாயகங்க. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க அதை பொறுக்கி வேலை பண்ணி கெடுத்துட்டாங்க. அதர்வைஸ் அமெரிக்க ஜனநாயகம் வந்து மிக மிக அற்புதமான ஒரு ஜனநாயகம். அது யாரையும் கைவிட்டது கிடையாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் டெபுடேஷனே பண்ணது கிடையாது. இவன் போய் எல்லாத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கிறான். ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்குது, ட்ரம்ப்புக்கு இருக்குது. இருக்குன்னா அதே மாதிரி மாகாணங்கள்லேருந்து எதிர்ப்பும் வலுவாகுது சார். வலுவும் இப்போ ஆகுது. இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், ஓட்டுன்றது வந்து எல்லாத்தையும் 100 விஷயத்தை பார்த்து போட மாட்டாங்க. நம்ம பேசணும் போனது பிஜேபியை பற்றி ஏடிஎம்கே எடப்பாடி திட்டவே மாட்டேன்றாங்க. ஆனால் கூட்டணியை பிஜேபியோட வைக்காமல் நான் பிஜேபி பார்ட்டிஸோட வைக்கும்போது அது வாக்குகளை கூட்டுது. லாஜிக்கே இல்லாத விஷயம் தான் இது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் கிடையாது, மோடிக்கும் ராகுல் காந்திக்கும். நீ வந்து மோடியை பற்றி வாயே திறக்காமல் ஸ்டாலினை மட்டுமே திட்டினான். ஆனால் கீழே போகும்போது அது ஜெல்லாகும். பிஜேபியோட சேர்ந்துப்போம், ஆனால் மோடி அமித்ஷாவை திட்ட மாட்டோம், இந்துத்துவத்தை திட்ட மாட்டோம். ஒர்க் அவுட் ஆகுதில்ல? இந்த மாதிரி தான் அங்கேயும். அரசியல்ன்றது மக்களை ஏமாற்றி வாங்குகிற வாக்குகள் தாங்க. தேர்தல்ன்றதுன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய அறிஞர் எழுது, ஜவஹர்லால் நேருவோட புக்கில் சுயசரிதையில் வரும். தேர்தல் என்பது என்ன? 1936 சுதந்திரத்துக்கு முன்னால் அவர் அகமது நகர் ஃபோர்ட்டில் 4.5 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது அவர் எழுதுகிறார், தேர்தல்கள் என்பது என்ன? தேர்தல்கள் என்பது பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து ஓட்டுகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரரிடமிருந்து பணத்தையும் உறிஞ்சுவதற்கு பேர் தான் தேர்தல். எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி. அதான் உண்மை, எல்லா காலத்துக்குமான உண்மை. ஒரு கட்டத்துக்கு மேலே போராட்டம் வெடிச்சுன்னா தான் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண முடியும், அதர்வைஸ் அமைதியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப்போட விஷயத்தை ஆரம்பத்தில் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா அந்த விஷயத்தை? குடியுரிமை விஷயத்தில் அவர் உறுதியாக இருப்பாருங்க. ஏன்னா அதை சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்தார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் டேர்ன் அவுட் ஆகுதுன்னா அமைதியாகிடுவார், அதை மாரி போக முடியாது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய லாஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் இல்லைன்னா அமெரிக்காவே இல்லைங்க. அது ஒரு சுடுகாடுங்க. அது வந்து சுடுகாடு இல்லை, அது வந்து ஒரு, அதாவது எப்படி வந்து ஒரு பாலைவனம் மாதிரி. அது அடிமைகளாக போன ஆப்பிரிக்கர்களும் செவ்விந்தியர்களும் தான் அதை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கன் சிஸ்டத்தில் இந்த கனிந்துருகி இதே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள் அங்கே வந்து அப்ரஹாம் லிங்கன், கென்னடி, இந்த மாதிரியான மிகப்பெரிய மனிதாபிமானம் உள்ள அதிபர்கள் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் இருந்த ஜிம்மி கார்ட்டர், அவர் தன்னுடைய பணம் பூரா ஒரு ட்ரஸ்ட்டில் வச்சு இந்த குறிப்பிட்ட ஒரு விதமான ஒரு தோல் நோய் குழந்தைகளுக்கு வரும், அதை ஒழிக்கிறதுக்கு உலகம் பூரா பிரச்சாரம் பண்ணார் கடைசி வரைக்கும். அந்த நோய் வந்துன்னா குழந்தைகள், குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான பாக்டீரியாஸால் வருமா, அந்த நோய் வந்துன்னா குழந்தைகளுக்கு வந்து தோல் வியாதி வரும், உடல் உபாதை வரும், மருந்து கொடுப்பாங்களாம். இலவசமாக மருந்துகளை ஐக்கிய நாடுகள் மன்றம் கொடுக்க ஆரம்பிச்சு. கார்ட்டர் ஃபவுண்டேஷன் தான் அதுவும் உதவி செஞ்சாங்க. அப்போ அந்த குழந்தைங்க அழுமா, அந்த குழந்தைங்களோட உட்காந்து கார்ட்டர் அழுவாராம், அந்த துன்பம் தாங்காமல். அந்த உடல் நோயால் அந்த குழந்தைகள் அவ்வளோ அழுமா. அந்த ஒரு குறிப்பிட்ட வியாதி. அது அந்த வியாதியை ஒழிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக அவர் வந்து கிட்டத்தட்ட 99% அதை பூமியிலேருந்து ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு கார்ட்டர் ஃபவுண்டேஷனோட முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அமெரிக்க அதிபராக இருந்தவர், அவர் தன்னோட சொந்த பணத்தை அதில் போட்டார். அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து உதவிகள் வந்தது, சில 1000 கோடிகள் அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து. அப்போ அந்த குழந்தைகளுக்கு பற்றியில் போய் வேலை செய்யும்போது அவரே போவார், அது மருந்து கொடுப்பார். அந்த குழந்தைகள் அழும்போது அவரும் அழுவார் 90 வயசில். ஸோ அந்த அதிபர்கள் இருந்திருக்காங்க. ட்ரம்ப் மட்டும் இல்லை, அது ஒரு அற்புதமான நாடுங்க. அது நீங்கள் வந்து அப்ரஹாம் லிங்கனோட வரலாறுலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அற்புதமான மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்கன்றது தெரியும் நமக்கு. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி கார்ட்டரோட லைஃப்ன்றது மிக அற்புதமான ஒரு லைஃப். சாபக்கேடாக வந்து வாச்சது ட்ரம்ப். ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேச வேண்டியது, அவலமான வார்த்தைகளை பேச வேண்டியது, சைகைகளை காட்ட வேண்டியது. பட் மக்கள் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு அவரால் செயல்பட முடியுன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த பர்த் சைல்டு சிட்டிசன்ஷிப், பிறப்பால் குடியுரிமை கொடுக்கறத ரத்து செய்தது அமெரிக்காவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளையர்கள் பெரும்பாலானவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள். டெமோக்ராட் கட்சியிலையும் 46 MP ஆதரிக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு ஸ்டே பண்ணுது. இப்போ கோர்ட்டு ஸ்டே பண்ணும்போது அவங்க சிஸ்டத்தில் அடுத்து என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு மாகாணம் ஸ்டே பண்ணுது, இன்னும் 4-5 ஸ்டே வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட வேண்டியிருக்கும். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து நிரந்தரமான ஜட்ஜஸ், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்க, சாவர வரைக்கும் வந்தான் ஜட்ஜு. இதில் 9 ஜட்ஜில் இப்போ மொத்தம் 6 பேர் ரிப்பப்ளிகன்ஸ். ஆனால் அவன் தீர்ப்பு எப்படி கொடுப்பான்னு சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்னொரு 3 மாதம் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு விரிவான உரையாடல், விரிவான தகவல்களுக்கும் உங்களுடைய உரையாடலுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.